India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, Coimbatore. To book, log on to nanananihomes.in or call 9043740000. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் கோலாகலம். விண் அதிர்ந்த அரோகரா கோஷம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது. 2023இல் பெருந்திட்ட வளாக பணிகள் மற்றும் திருப்பணிகள் துவங்கின. பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை 6:20 மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. 12ஆம் கால யாகசாலை பூஜை அதிகாலை 4 மணிக்கு நடந்தது. தொடர்ந்து ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீரூற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அதே நேரத்தில் சண்முகர், ஜெயந்திநாதர், வள்ளி, தேவானி, குமரவிடங்க பெருமாள், நடராஜர் மற்றும் உள்வெளி பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கும்பாபிஷேகம் முடிந்ததும் பக்தர்கள் மீது 20 ட்ரோன் வாயிலாக புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோயில் வளாகத்தில் 6100 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிறப்பு பஸ்ஸுகள், ரயில்கள் இயக்கப்பட்டன. கும்பாபிஷேக விழாவை கோயில் வளாகத்திலும் கடற்கரையிலும் திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். விண் அதிர்ந்த பக்தர்களின் அரோகரா கோஷத்திற்கு இடையே கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது. கும்பாபிஷேகத்தால் திருச்செந்தூர் நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. புத்தர் காந்தி பிறந்த மண் இந்தியா. போர் பயங்கரவாதத்தை ஏற்காது. அமைதியும் பேச்சுவார்த்தையும் உலக நன்மைக்கு வழிவகுக்கும். பிரேசிலில் நடக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 17வது உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். சர்வதேச அரங்கில் குளோபல் சவுத் நாடுகளுக்கான முக்கியத்துவத்தை அதிகரிக்க வேண்டும் என கூறிய அவர் பெஹல்காம் தாக்குதல், பயங்கரவாதம் குறித்தும் கடுமையாக சாடி பேசினார். மேற்காசியா துவங்கி ஐரோப்பா வரை உலகம் முழுதும் பதற்றமும் பிரச்சனைகளும் சூழ்ந்துள்ளன. காசாவில் நிலவும் பதற்றம் மிகவும் கவலையடைய செய்துள்ளது. புத்தரும் காந்தியும் பிறந்த மண் இந்தியா. சூழ்நிலையும் பாதையும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அமைதி என்பது எப்போதும் கடைபிடிக்கப்பட வேண்டும். நாங்கள் எந்த சூழலிலும் போரை விரும்புவதில்லை, ஆதரிப்பதும் இல்லை. அமைதி, பேச்சு, ஒத்துழைப்பின் அடிப்படையில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதையே வலியுறுத்துகிறோம். இப்படிப்பட்ட சூழலில் நட்பு ரீதியான அனைத்து நாடுகளுடன் இந்தியா முழு ஒத்துழைப்புடன் செயல்பட தயாராக உள்ளது. பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக நிதி உதவி செய்வதை ஒருபோதும் ஏற்க முடியாது. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களையும் ஒரே தராசில் நிறுத்த முடியாது. தனிப்பட்ட அரசியல் ஆதாயத்திற்காக பயங்கரவாதத்திற்கு எதிராக அமைதி காப்பதும் அவர்களை ஆதரிப்பதையும் ஏற்க முடியாது. பயங்கரவாத எதிர்ப்பு என வரும்போது சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது. அப்படி வேறுபாடு இருந்தால் பயங்கரவாதத்தை தீவிரமாக எதிர்க்கிறோமா என்ற கேள்வி நம்முன் நிற்கும். மனிதநேயத்திற்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதமாக பயங்கரவாதம் உருவெடுத்துள்ளது. சமீபத்தில் அப்படிப்பட்ட கொடூர தாக்குதலை தான் இந்தியா எதிர்கொண்டது. ஏப்ரல் 22இல் பெஹல்காமில் இந்தியாவின் ஆன்மா, அடையாளம், கௌரவத்தின் மீது பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டது. அது இந்தியாவின் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மானுடத்தின் மீதான தாக்குதல். அந்த கொடூர சம்பவத்தின் போது பயங்கரவாதத்திற்கு எதிராக எங்களுடன் துணை நின்ற நட்பு நாடுகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறேன். பயங்கரவாதத்தை எதிர்ப்பது நம் கொள்கையாக இருக்க வேண்டும். வெறும் சப்பை கட்டும் செயலாக இருக்கக்கூடாது. எந்த நாட்டின் மீது யார் எதற்காக தாக்குதல் நடத்தினார்கள் என்பதை ஆராய வேண்டும் எனவும் மோடி பேசினார். நீங்க யாருன்னு தெரியல, போக்குவரத்து அமைச்சருக்கு ஷாக் கொடுத்த பஸ் ஊழியர்கள். கோவை கொடிஷியா வளாகத்தில் நேற்று முன்தினம் இரவு நடந்த நிகழ்ச்சியில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பங்கேற்றார். 100 புதிய பஸ்களின் சேவையை கொடியசைத்து துவங்கி வைத்துவிட்டு காரில் அரியலூருக்கு சென்றார். கரூர், மாயனூர் இடையே ஒரு ஹோட்டலில் காரை நிறுத்தி டீ குடித்தார். அதே உணவகத்தில் ஒரு அரசு பஸ் நிறுத்தப்பட்டிருந்தது. டிரைவர், கண்டக்டர் அங்கு சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்தனர். இதை கவனித்த அமைச்சர் சிவசங்கர் இருவரிடமும் பேச்சு கொடுத்தார். உணவு, காஃபி, டீ சாப்பிடுவதற்கு உங்களுக்கென குறிப்பிட்ட இடம் அரசு ஒதுக்கியுள்ளதை அங்கு நிறுத்தாமல் ஏன் இங்கு நிறுத்துகிறீர்கள்? இதுகுறித்து முதல்வரின் கவனத்திற்கு சென்றால் யார் பதில் சொல்வது என கேட்டுள்ளார்.
அமைச்சர் பேண்ட் ஷர்ட் அணிந்து பயணியை போல் இருந்ததால் இருவருக்கும் அடையாளம் தெரியவில்லை. சற்றே புலம்பியபடி, ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் யார் சார் என கேட்டுள்ளனர். அதற்கு அமைச்சர் சிவசங்கர் சிரித்தபடி, நான் யாரென்றே தெரியவில்லையா என கேட்டுள்ளார். தெரியலையே என மீண்டும் கூறியுள்ளனர். நான் தான்ப்பா உங்கள் துறைக்கே அமைச்சர் என்றதும் இருவரும் செய்வதறியாமல் விழித்து, சாரி சார், நாங்கள் யாருன்னு தெரியாமல் பேசிட்டோம் என மன்னிப்பு கேட்டனர். அமைச்சர் சிவசங்கர், இனி இதுபோல் செய்யாமல் உங்களுக்கான இடத்தில் மட்டும் பஸ்ஸை நிறுத்தி உணவருந்துங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த ருசிகர உரையாடல் அமைச்சர் சிவசங்கர் தன் முகநூல் பக்கத்தில் தெரிவித்த பிறகு அனைவருக்கும் தெரிய வந்தது. பூத்திற்கு 37 ஓட்டுகள் கூடுதலா போதும், நாகேந்திரன் சொல்லும் தேர்தல் வியூகம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் பேசினார். பாரதிய ஜனதா பூத் கமிட்டியை பலப்படுத்த வேண்டும். ஏற்கனவே பூத் கமிட்டி இருந்தாலும் அதில் உள்ள பலர் கட்சி செயல்பாட்டில் இல்லை. கட்சி தலைமை கேட்டதால் அவசர கதியில் பட்டியல் தயாரித்து கொடுத்துள்ளனர். இனி இதுபோன்று இருக்கக்கூடாது. ஏற்கனவே உள்ள பட்டியலை சரிபார்க்க வேண்டும். ஒரு பூத்திற்கு குறைந்தது 12 பேரை சேர்க்க வேண்டும். அப்படி செய்தால் ஒரு சட்டசபை தொகுதிக்கு 3600 பூத் ஏஜென்ட்டுகள் கிடைப்பார்கள். இவர்களை வைத்து மண்டல மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம். பூத் ஏஜென்ட்டுகள் அக்கம்பக்கத்தில் பேசி பழகி 3600 புதிய உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்க முடியும். தமிழகத்துக்கான தேர்தல் வியூகங்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்த்துக் கொள்வார். கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா பெற்ற ஓட்டுகளை கணக்கிட்டு பார்த்தால் திமுகவை விட 24 லட்சம் ஓட்டுகள் மட்டுமே குறைவு. இதை 234 தொகுதிகளுக்கும் கணக்கிட்டு பார்த்தால் 11,000 ஓட்டுகள் வருகின்றன. பூத்திற்கு கணக்கிட்டு பார்த்தால் 37 ஓட்டுகள் மட்டுமே குறைகிறது. இந்த வேறுபாட்டை சரி செய்தால் 202 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதற்கான பணிகளை பூத் கமிட்டி நிர்வாகிகள் செய்ய வேண்டும். வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் நமக்கு முக்கியமல்ல, 2029ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல்தான் நோக்கம். அதற்கான அடித்தளத்தை சட்டசபை தேர்தலில் அமைக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் சுற்றுப்பயணத்தை துவங்க உள்ளார். அதில் பாரதிய ஜனதா தலைவர்களும் கலந்து கொள்வார்கள். பழனிசாமி செல்லும் இடமெல்லாம் நம்முடைய தொண்டர்கள் பலத்தை காட்ட வேண்டும் என நாகேந்திரன் கூறினார். 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கை இலக்கு நிர்ணயித்த தாவேக. 2026 சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றன. ஆளும் திமுக ஓரணியில் தமிழகம் என்ற பெயரில் வீடுதோறும் சென்று உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அரசின் திட்டங்களை கூறும் பணியை துவங்கியுள்ளது. எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் அதன் பொதுச் செயலர் பழனிசாமி இன்று முதல் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணத்தை துவங்குகிறார். நடிகர் விஜயின் தாவேகவும் தேர்தல் பணியை முடுக்கிவிட்டுள்ளது. கட்சியின் செயற்குழுவில் முதல் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டார். கொள்கை எதிரிகளான திமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை எனவும் விஜய் அறிவித்தார். இந்நிலையில் கட்சியில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் பணிக்கான ஆலோசனை கூட்டம் நாளை நடக்க உள்ளது. இதுகுறித்து தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் வெளியிட்ட அறிக்கை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி 2 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்குடன் உறுப்பினர் சேர்க்கை பணி தீவிரப்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நாளை காலை பயிற்சி பட்டறை மற்றும் ஆலோசனை கூட்டம் நடக்க உள்ளது. இதில் மாவட்ட செயலர்கள் அனைவரும் தங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப அணியின் 2 நிர்வாகிகளை லேப்டாப்புடன் அழைத்து வர வேண்டும். கட்சியின் மற்ற நிர்வாகிகளை அழைத்து வர வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்று முதல் மீண்டும் விண்ணப்பம். 2021 சட்டசபை தேர்தலின் போது தமிழகம் முழுவதும் உள்ள மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது. அதன்படி ஆட்சி அமைத்ததும் 2023 செப்டம்பர் முதல் தகுதியான நபர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் சேர 1.63 கோடி பேர் விண்ணப்பம் செய்தனர். பயனாளிகளை தேர்வு செய்ய பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதால் 1.06 கோடி பேருக்கு மட்டுமே உரிமைத் தொகை வழங்கப்பட்டது. தேர்வு செய்யப்படாதவர்கள் அதிருப்தி அடைந்தனர். இதையடுத்து விண்ணப்பங்கள் மீண்டும் சரிபார்க்கப்பட்டு தற்போது 1.15 கோடி பேருக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் தகுதி உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் உரிமைத் தொகை திட்டத்தில் 3 விதிமுறைகளில் விலக்களிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெறும் குடும்ப பெண்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை இனி கிடைக்கும். இந்திரா தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதல்வரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரிய முதியோர் ஓய்வூதியம், அரசு ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத பெண்களும் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் திட்ட தகுதிகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்களாக கருதப்படுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து புதிய பயனாளிகளை அடையாளம் காண இன்று முதல் வீடு வீடாக விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளன.
இதற்கான பணியில் 1,00,000 தன்னார்வலர்களை சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை ஈடுபடுத்த உள்ளது. இதன் வாயிலாக விண்ணப்பம் அளித்து நிராகரிக்கப்பட்ட 48 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்க உள்ளது. திட்ட விதிகளில் அளிக்கப்பட்ட தளர்வின்படி மேலும் பல லட்சம் பேருக்கும் உரிமைத் தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று துவங்குகிறது என்ஜினியரிங் கவுன்சிலிங். அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைப்பு கல்லூரிகளில் BE BTech படிப்பதற்கான என்ஜினியரிங் கவுன்சிலிங் இன்று துவங்குகிறது. இதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த மே 7 துவங்கி ஜூன் 9 நிறைவடைந்தது. ஜூன் 11 ரேண்டம் எண் வழங்கப்பட்டு 20ஆம் தேதி வரை சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன. 27ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. விண்ணப்பித்தவர்களில் 2,39,299 பேர் பொதுப் பிரிவுக்கும் 2,342 பேர் தொழில் கல்வியின் கீழும் தகுதி பெற்றிருந்தனர். அவர்களில் 144 பேர் கட் ஆஃப் மதிப்பெண்ணில் 200க்கு 200 பெற்றிருந்தனர். இந்நிலையில் அண்ணா பல்கலையின் இணைப்பு பெற்ற 445 என்ஜினியரிங் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களான 2 லட்சம் BE BTech படிப்புகளுக்கான கவுன்சிலிங் இன்று துவங்க உள்ளது. இன்றும் நாளையும் அரசு பள்ளிகளில் படித்த மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள், விளையாட்டு வீரர் வீராங்கனையருக்கு 7.5% சிறப்பு ஒதுக்கீட்டிற்கான கவுன்சிலிங் ஆன்லைன் முறையில் நடக்கிறது. வரும் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் பொதுப்பிரிவில் சிறப்பு பிரிவான மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள், விளையாட்டு வீரர்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். இதன்பின் அரசு பள்ளிகளில் படித்த பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டுக்கான கவுன்சிலிங் 14 முதல் 19ஆம் தேதி வரை நடக்கும். அடுத்த மாதம் 21 முதல் 23ஆம் தேதி வரை துணை கவுன்சிலிங் ஆன்லைன் முறையில் நடக்கும். SC SCA பிரிவினருக்கான கவுன்சிலிங் அடுத்த மாதம் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் நடக்கும். அன்றுடன் கவுன்சிலிங் முடிவடைகிறது.